ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைய வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்களா, என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, அப்ராடில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல. அவங்க அங்கே இருக்கும்போது எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் ஆள் வைக்காமல் நான் தனியால் என்னோடய 2 குழந்தைங்க, வீட்டு வேலைகள், மற்ற வேலைகள் எல்லாத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதே போல் தான் நிறைய ஹோம் மேக்கர் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிறவங்க இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாயிடும். எந்த அளவுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சோடனே உங்கள் குழந்தை வந்து கேட்ட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்க. ஸ்நாக்ஸு, ஜூஸு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு உங்கள் குழந்தையும் பொறுமையாக நிதானமாக அழகாக கிளப்பி அழைச்சிட்டு போய் வேன் ஏற்றி விட்டு பாய் சொல்லிட்டு வர்றீங்க. அவளும் ஸ்கூலில் போய் சூப்பராக படிச்சுட்டு வருவாள். ஓகேவா? செகண்ட், வேறு மாதிரி நம்ம யோசித்து பார்க்கலாமா? அதே வந்து குட்டி பாப்பா குழந்தையாக இருந்ததுலேருந்தே வந்து சரியாக நைட்டில் தூங்க மாட்டா. சில டைமில் 2 மணி 3 மணி இந்த மாதிரி கூட ஆகும். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் காலையில் என்னால் எழுந்திரிக்கவே முடியாது. உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும். ஏண்டாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே கிடையாது. சரி, அவர் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எழுந்திரிச்சு போயிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணணும். அவளையும் பரபரன்னு அழைச்சிட்டு போய் கிளப்பணும் அப்படின்னு சொல்லி கிளப்பி கொண்டுட்டு போய் வேன் ஏற்றி விட்டு, இதில் இடையில அவள் கிளம்புறதுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் சின்னதாக பண்ணிட்டா கூட எனக்கு கோவம் அப்படியே உச்சத்துக்கு போயிடும். என்னோடய ப்ரெஷர் எல்லாத்தையும் போட்டு அவளை என்னடா வச்சு செஞ்சிருவேன். அந்தளவுக்கு கோவப்பட்டு அவளையும் வேன் ஏற்றி விட்டுட்டு வருவேன். அவள் எப்படி ஸ்கூலில் போய் படிப்பா அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். நானே வந்து வீட்டில் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைய போட்டு நம்ம இந்த படுத்திட்டோமே, ஐயோ அட பாவமே அப்படின்னு சொல்லிலாம் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 2-3 வருஷம் வந்து இந்த குழந்தைக்காக நம்ம கஷ்டப்படுவோமா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மாறிடும் இல்லைங்களா. அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எழுந்திரிக்க முடியுமோ எழுந்திரிச்சிருவோம். அது முடியவே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டைமிங்கை நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. என் குழந்தைய வந்து நல்லா நான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து டைமிங்கை வந்து கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக நல்லா அமைதியாக அந்த டே வந்து போகும். அதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்து யோசித்து அதை வந்து ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் எப்பொழுதுமே வந்து நைட்டே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். நீட்டாக ஒரு வேஸ்ட் வச்சுருக்க மாட்டேன். அழகாக நீட்டாக தொடச்சி ஸ்டவ்வெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தூங்குறதுக்கே போவேன். முன்னாடியே வந்து தூங்குறதுக்கு போயிட மாட்டேன். அது உடம்பே முடியலனா கூட இந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தூங்க போவேன். அது வந்து எனக்கு காலையில் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுற அளவுக்கு நான் வச்சுட்டு போகிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதே வந்து நான் எதுவுமே பண்ணி வைக்காமல் காலையில் தான் வந்து எல்லா ஒர்க்கும் பார்க்குறேன் அப்படின்னா அதையும் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து நைட்டே வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு போங்க. பாத்திரம் எதையுமே சிங்கில் போட்டுறாதீங்க, வாஷ் பண்ணி வச்சுட்டு போங்க. இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. காலையில் உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறதுனால. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கரப்பாம்பூச்சி தொல்லையே உங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருக்காது. நான் இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்தால் நாங்கள் வீடு இந்த குடி போய் இது வரைக்கும் நான் ஒரு கரப்பாம்பூச்சி வரை கூட பார்த்தது கிடையாது. நான் இந்த வீடுக்கு வந்த உடனே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். அதுலேருந்தே நான் வந்து நல்ல சுச்சுவேஷன் எல்லாத்துலேயும் கடுமையான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட நான் ஒரு நாள் கூட சிங்கில் வந்து ஜாம்
இது நல்லா வதங்கட்டும். சைட் பை சைடாக பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தோசைக்கல் விட்டு அதனால் சூடாகி வந்தது 2 கரண்டி மாவு விட்டு கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் ஊத்தாப்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா. நிறைய வெங்காயம் போட்டு ஊத்தாப்பம் வேணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ குழந்தைங்க வெங்காயமே சரியாக சாப்பிட்றதில்ல. அப்போ அப்படி கேட்டது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நிறைய துருவி வச்சுருக்க கேரட்டையும் மேலே போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தலையும் மேலே விட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராது. அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுட்டேன். அதுக்குள்ளே அந்த சைடில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதனால் வந்து தக்காளியும் சேர்த்து விட்டுடலாம் அப்படி சொல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். சூப்பராக வந்து நம்ம ஊத்தாப்பம் ரெடியாகி வந்துருந்துச்சு. அதை எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நான் எடுத்து அவளுக்கு சாப்பிட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு ப்ளைன் தோசையும் ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சா அதில் நம்ம அடைச்சி வச்சுருந்தோம்ல புதினா மல்லி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்படி சொல்லி வதக்கி விட்டுட்டேன். இந்த கேப்பில் வந்து நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துடலாம் அப்படி சொல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை சேர்த்துக்கல. தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. அதுக்கு வந்து நான் 2 கப் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அளந்து ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கொதி திரும்பி பாயில் ஆக்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லெட்டை போட்டு நல்லா மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக உதிரியாக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானும் சாப்பாடு ஊட்டுறதுக்காக கிளம்பியாச்சு. புடலங்காய் பொரியலும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புடலங்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதை தாளிப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா புடலங்காய், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து இதில் தேங்காய் துருவல் தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது பிரியாணிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குதோ என்னமோ, ஆனால் நல்ல ஒரு வெஜ் இன்றைக்கி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும், பொரியல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த புடலங்காயை விட நீட்டு புடலங்காய் ரொம்பவே பிடிக்கும். அது அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அதை நான் ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடுவேன், காம்பினேஷனே இல்லாமல். அந்தளவுக்கு நான் ஒரு புடலங்காய் பிரியை. அதனாலே வந்து எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு கையோடையே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நல்லா நீட் பண்ணி தொடச்சி எல்லாத்தையும் எடுத்தால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். சிங்கில் வந்து பாத்திரத்தை கூட அப்படியே நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பா தூங்குற அந்த டைமில் கூட வாஷ் பண்ணிப்பேன். மற்றபடி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படி சொல்லி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு செய்யவே மறந்துட்டேன். அவள் வந்து பிரியாணியில் சாப்பிட்டு பழகலை. அதனால் அவளுக்கு எப்பொழுதும் தனியாக தான் சாப்பாடு வச்சாகணும். ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பொரியல் ரெடி பண்ணியிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு வெஜ்ஜு அவளுக்கு கொடுப்பேன். அதனால் அதையே சேர்த்து நல்லா வேக வச்சிடலான்னு சொல்லி வேக வச்சாச்சு. மிஷினில் துணி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா ஓடிடுச்சு. அதையும் காய போட்டுடலான்னு போட்டுட்டேன். நான் வீடியோ எடுக்கிற நேரமோ என்னமோ தெரில, இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இருக்குது போல். இந்த ரோலர் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலிண்டர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த நிலையில் மட்டும் வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு அதை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமோ எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இன்னும் வந்து சிலிண்டர் கூட மாற்ற தெரியாது. அதையும் கண்டிப்பாக கற்றுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு கூட வந்து யார்ட்டையாவது நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இழந்துருவோம். அதனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நாமளே பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாத விஷயத்த வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கோங்க. இது போல் தான் நான் கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் விற்கிறீங்களா? எங்க காட்டுங்க. வெங்காயம் விற்கிறாங்களா? வெங்காயம்
மாம்பழம் அது அது எது மாம்பழம்? பொய் சொல்றியா நீனே? காலையிலேருந்து எனர்ஜி எல்லாம் டவுன் ஆகிட்டு இனிமேலுக்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் அதுக்கு ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மோர் இருந்துச்சா ஃப்ரிட்ஜில், அதை வச்சு மசாலா மோர் ரெடி பண்ணிக்கலான்னு எனக்கும் சனஸ்காவுக்கும் ரெடி பண்ணிவிட்டு குட்டி பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே அந்த மோரை எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு பொறுமையாக குடிக்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அந்த பொரியலோட லஞ்ச் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைய டே ஃபுல்லாக ஒர்க்காக தான் போணுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.